கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் தோமாவை குறித்து நாம் பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை தொடர்ந்து இந்த நாளில் நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கு. ஆண்டவருடைய கிருபையால அவருடைய ஜெபத்தினால் ஆரோக்கியமா இருக்கிறது. பாஸ்டர், நம்ம கடந்த எபிசோட்ல பார்க்கும்போது தோமாவை குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர் ஒருவரான தோமா இந்திய தேசத்துக்கு கடந்து வந்து ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்து அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பினாங்க, மிஷினரிமார்கள்லாம் எழுப்பினாங்க. இந்திய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. ஆனாலும் இந்திய தேசத்துல இன்னுமான முழுமையான ரட்சிப்பும் முழுமையான விடுதலையும் ஏன் கிடைக்காம இருக்குது? இதை குறித்து நம்ம பார்த்தோம். இதை குறித்து உங்களுடைய பார்க்கும்போது 12 சீடர்களிலே ஒரு சீடர் தோமா, அதாவது இந்தியா தேசத்துக்கு, இந்து தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் தோமாவை அனுப்பினார் என்பதை குறித்து பார்க்கும்போது மிக சந்தோஷமான ஒரு காரியம். மற்ற தேசங்களை குறித்து பார்க்கும்போது இப்பொழுது எழுப்புதல், அதாவது கிறிஸ்தவம் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற தேசங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, அதாவது நம்முடைய ஆசியா கண்டத்தில் பார்க்கும்போது கொரியா, தென் கொரியாவை குறித்து பார்க்கும்போது, சவுத் கொரியாவை குறித்து பார்க்கும்போது ஏறக்குறைய 60% பார்க்கிலும் அதிகமான கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சீடரும் அந்த இடத்துக்கு போகவில்லை. ஆனால் தோமாவை ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்துக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய அதிசயமான காரியம். அது எத்தனையோ மற்றுமல்லாமல் தோமா மாத்திரம் அல்லாமல் அநேக மிஷனரிகளும் கூட நம்முடைய இந்திய தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அதிகமாய் பார்க்கும்போது கேரளா மாநிலம், இன்னும் அதிகமான பட்சத்தில் பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மாநிலம், தமிழ்நாட்டிலே பார்க்கும்போது அதிகமான மிஷனரிகள் வந்து, அதாவது இரத்த சாட்சிகளால் மரித்திருக்கிறார்கள். இயேசுவின் சீடர்களிலே முதல் இந்தியா தேசத்துக்குள் கால்களை வைத்த தோமா ஒரு இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது அநேக மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள். அதாவது ஜீகன்பால் என்ற கடைசியாக வேதத்தை அச்சிட்ட, தமிழிலே முதலாவதாக 300 ஆண்டுகளுக்கு பின்னே அச்சிட்ட ஜீகன்பால் ஜெர்மனி மிஷனரி குறித்து பார்க்கிறோம். அடுத்து வில்லியம் கேரி ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பின்னே கல்கட்டா மாநிலத்தில் கடந்து வந்து வேதத்தை பல மொழிகளை, அதாவது மொழிபெயர்த்தார். பெரிய பிரதானமான ஒரு ஊழியத்தை செய்தார். இப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்தியா தேசத்திலும் சாது சுந்தர் சிங் என்று சொல்கிற மிஷனரிகள், அநேக மிஷனரிகள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வரலாற்றிலே பார்க்கும்போது அநேக மிஷனரிகள் நம்முடைய தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஒரு பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் கேட்ட கேள்வியும் எல்லாம் கிறிஸ்தவருடைய கேள்வியும் பிரதானமான கேள்வியும் என்னவென்று சொன்னால், ஏன் கிறிஸ்தவம் முழுமையாய் நம்முடைய தேசத்தில் பரவ முடியாமல் இருக்கிறது? அநேக மக்கள் எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வர வேண்டும், எங்கள் மாநிலத்தில் வர வேண்டும், எழுப்புதல் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் கிறிஸ்தவத்தை குறித்து பார்க்கும்போது பெரிய அதாவது இந்தியா தேசத்தின் நாயகர்களாக இருந்தவர்கள், ராதாகிருஷ்ணன் போல, மற்றுமல்லாமல் காந்திஜி போல அநேக மக்களை குறித்து சொல்ல முடியும். இப்பேற்பட்ட மக்கள் குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை, இயேசுவை, வேதத்தின் உபதேசங்களை, கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொன்னவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அடுத்த வார்த்தை என்ன சொன்னா, கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். காரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசம் உலகம் எங்கும் பிரபலமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசம் எல்லா மக்களுடைய உள்ளத்தை உடைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது எல்லா மக்களுக்கும் மாதிரியாய் காணப்படுகிறது. ஒரு தேவாதி தேவனுடைய குமாரன், அவர் தெய்வ குமாரனாய் இருந்து வேதம் சொல்கிறது தன்னுடைய எல்லா மகிமையும் அவர் இழந்தவரா, எல்லாவற்றையும் பதவியை விட்டு தேவனுக்கு சமனாயிருக்கிற அந்த பதவியை விட்டு அவர் அடிமை ஸ்தானத்தை எடுத்து
அந்த தாழ்மையும் அன்பையும் மன்னிப்பையும் தேவனுடைய சுவாபங்களை தேவனுடைய குண லட்சணங்களை ஜனங்களுக்கு அவர் தெரிவித்தார். நடைமுறையிலே அதை தெரிவித்து தன்னுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் காண்பித்து, அவர் வாழ்க்கையிலே நடைமுறையிலே வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் தேவனோட மனிதன் என்பதை காண்பித்து அதை தான் அவர் உபதேசம் பண்ணினார். அப்படின்னு சொன்னால் அவருடைய உபதேசமும் அவருடைய வாழ்க்கை நடைமுறையிலே பார்க்கும்போது, கிரியையிலே பார்க்கும்போது, சுவாபத்தில் பார்க்கும்போது அவர் சொன்ன உபதேசமும் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருந்தது. அவர் உபதேசத்தையும் அவருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த மாற்றம் இல்லாதபடிக்கு அவர் என்னத்தை உபதேசம் பண்ணினாரோ அதே உபதேசத்தை அப்படியே அவர் கடைபிடித்தார். அதுதான் இயேசுவின் உபதேசத்திலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் இருக்கிற சத்தியம். ஆனபடியால் தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். உலகத்தில் வந்த அத்தனை கடவுள்கள் ராஜ்யங்கள் சொன்னார்கள், அது சத்தியம், இது சத்தியம், வாங்கள் நாம் எல்லோருமே அந்த சத்தியத்தை கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை. நானே வழி சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் சத்தியம் நான் தான். நீ சத்தியத்தை கடைபிடிப்பது ஒன்றுதான், என்னை கடைபிடிப்பது ஒன்றுதான். சத்தியத்தை நீ பின்பற்றுவது ஒன்றுதான், என்னை பின்பற்றுவது ஒன்றுதான். அப்படின்னா அந்த சத்திய வாழ்க்கை, சத்தியம் என்பது என்ன என்பதை ஜனங்கள் தன்னுடைய நடை முறையிலே, தன்னுடைய சுவாபத்தில் வாழ்ந்த வாழ்க்கையிலே திட்டம் தெளிவாய் அதை வெளிப்படுத்தி அதை உபதேசம் பண்ணினார். கண்டிப்பா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் வெறும் எல்லாத்தையும் சொல்லாம அதன்படி நடந்தும் காண்பித்தார், மாதிரியா இருந்து. ஆனா நம்ம இந்த காலத்துல வந்து அந்த மாதிரியை விட்டுட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்களை கொண்டு வர அந்த சாட்சியை பார்க்க முடியாததுனாலதான் இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாதபடிக்கு நிறைய தடைகளா இருக்குது. நம்ம அதே போல இந்திய தேசத்துல கூட இப்ப வந்து ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்கான அதிக பிரயாசங்கள் நடக்குது. ஊழியக்காரர்களாகட்டும், மிஷினரிமார்களாகட்டும் மிகுந்த பிரயாசப்படுறாங்க. நிறைய ரத்த சாட்சிகள் கூட இருக்குது இந்திய தேசத்துல. ஆனாலும் அந்த எழுப்புதல், அந்த ரட்சிப்புகளை இன்னுமான முழுமை பெறாதபடிக்கே இன்னுமாக அந்த அடைக்கப்பட்டே இருக்காங்க. இன்னும் அந்த உபத்திரவம், இன்னுமான கட்டப்பட்ட சூழ்நிலை, அந்த ஆசீர்வாதம் மற்ற தேசங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதம் இந்திய தேசத்தில் இல்லாத செழுமை இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை அவன் வாழ முடியல. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதாவது என்னுடைய நண்பரிடத்தில் நான் பேசிக்கொண்டது, அமெரிக்கா கடந்து வந்தார். அவர் சொன்னார், ஒரு விதத்தில் சொன்னார், நம்முடைய அதாவது அமெரிக்க தேசத்தில் மற்ற தேசத்தில் அவர்கள் ஒரு ஆண்டு இல்லை என்று சொன்னார், 2 ஆண்டுகள், அதாவது பெருக்கிற வேலையாகட்டும், தொடைக்கிற வேலையாகட்டும், கேவலமான வேலைகளாக இருந்தாலும் கூட, அப்பேற்பட்ட வேலை செய்தாலும் கூட அவருக்கு ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் சொந்த வீடை வாங்கி, சொந்த காரை வாங்கி, அந்த உயர்வை, அந்த செழிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க முடிகிறது. என்னவென்று சொன்னால், வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கும் போது கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. வேதம் சொல்கிறோம், நம்ம யாத்திரை 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 4-5 வருஷம் நீ பார்க்கணும்னு சொன்னால், கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது கர்த்தருடைய கிருபைகள் எனக்கும் ஆசீர்வாதம் 1000 தலைமுறை வரைக்கும். வேதம் சொல்கிறது, அதே விதத்தில் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் சில வழிபடும் போது, விக்கிரகங்களை செய்யும் போது, தேவனே அல்லாத வேறே இடத்தில் வேறே காரியங்களை, வேறே தேவர்களை, வேறே அதாவது வழிபட காரணங்களை, வழிகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யும் போது 3வது 4வது தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தேவனை நேசித்து அவருடைய வழிகளை நடக்கும் போது அவன் சந்ததி மேல் 1000 தலைமுறை வரைக்கும் தேவையாக காண்பிக்கிறார். 1. அடுத்து, அவருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற அந்த வழியில் நாம் நடக்கும் போது 3வது 4வது தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, தண்டனை, சிக்ஷை, சாபம் வருகிறது.
ஆனபடியில் தான் அவருடைய முற்பிதாக்கள் அதிகமாய் ஜபித்து தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் கண்ணீர் விட்டு மரித்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய ரத்தத்தையும் அதாவது ரத்த சாட்சிகளாய் தேசத்துக்காக மரித்து இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ளாமல் அடுத்து இந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்ளாது இருக்கிறபடியால் தான் இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சந்ததியிலும் தொடர்ந்து வருகிறதை நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஏன்னா கர்த்தர் அநேக நாட்கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, அவருடைய உபதேசங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாமே ஆசீர்வாதமா, இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை கூட அவங்க மதிக்காம இது பண்ணி. ஆனா இப்ப எடுத்துக்கணும், இந்த நாட்கள்ல அநேகர் நாட்களை நிறைய பாக்குறாங்க, நேரங்கள் நாட்கள் பாக்குறது. நெக்ஸ்ட் இது அமாவாசை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் வருது, அதுக்காக அவங்க என்னென்னமோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் இந்தியா மட்டும் அதிகமா இருக்கு? இந்திய தேசத்துல தான் இது அதிகமா பார்க்க முடியுது, மற்ற தேசங்கள்ல அப்படி இல்லை. ஏன்? இந்திய தேசத்தில் இப்பேற்பட்ட அதாவது சடங்குகளை அடுத்து இப்பேற்பட்ட அதாவது நாள் பார்ப்பது, சாஸ்திரங்களை பார்ப்பது, அதாவது அமாவாசை பார்ப்பது, மற்றும் திருமணம் செய்யும்படி இல்லை பயணத்துக்கு போகும் போது இந்த மாதிரி நாட்களை நட்சத்திரங்களை பார்ப்பது நம்முடைய வழக்கமாய் காணப்படுகிறது இந்திய தேசத்தில். மற்ற தேசத்தில் அதற்கு முக்கியத்துவம் ஜனங்கள் கொடுப்பதில் அதிகமாக. நம்முடைய தேசமானது வேதத்தில் சில அடிப்படைகளை பார்க்கும்போது, அதாவது கர்த்தர் வேதத்தில் சொல்கிற சில காரியங்கள் நம்முடைய தேசத்துக்கு சம்பந்தப்பட்டதாக வருகிறது. எகிப்து தேசத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் கலாச்சாரங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சடங்காச்சாரங்களை இந்த அதாவது மாந்திரிகமான காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் அங்கே செய்து பழகி வந்தார்கள். ஒன்று இஸ்ரேல் ஜனங்கள் அது பழகி நிச்சயமா. மட்டுமல்லாமல் நம்முடைய அதாவது இன்றைக்கு நாம் அந்நிய மக்கள் என்று சொல்வது அது தவறான காரியம். நம்முடைய இந்திய தேசத்தின் மக்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய சபைக்கு போற மக்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய சபைகளிலும் இருக்கிற மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்துல பாஸ்டர்களுக்கு எங்களுக்கு அமாவாசைகள் வரும்போது தான் எங்களுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க பாஸ்டர்னு சொல்லி. நாங்களே அந்த அமாவாசையை மறந்துடுறோம், இருந்தாலும் அவர்கள் அந்த அமாவாசையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு பிசாசு பிரச்சனை பண்ணோம், இன்னைக்கு மாந்திரிக பலமாய் வெளிப்படுன்னு சொல்லி பாஸ்டர் எனக்கு அதிகமாக சில மக்கள் அமாவாசை அன்னைக்கு தான் அதிகமாக ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னால ஜெபம் பண்றதுக்கு அந்த நாளில் ஜெபம் பண்ணபடி எதிர்பார்க்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த சடங்காச்சாரங்களை எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்முடைய பழைய சுவாபங்களை நம்ம கூட இருக்கிற பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் அறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். நாம் இருளின் ராஜ்யத்துக்குள் காணப்பட்டோம், பிசாசின் ஆதிக்கத்தில் காணப்பட்டோம், இருளின் ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள், ஒளியின் ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடியா ஒளியின் ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை, விதிமுறைகளை, கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். ஒளிய நாம் அந்த காலத்தின் கிரியைகள், அந்த காலத்தில் நாம் இருந்த நாட்களை நினைத்து அவைகளை நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடாது. இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்களோ இல்லையோ, ஆனால் பிசாசுகளுக்கு, மாந்திரிகத்துக்கு இந்திய தேசத்தில் ஜனங்கள் பயப்படுகிறபடியா, அவருடைய அவிசுவாசம் அப்படியா இருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள் வேலை செய்யாது, ஆனால் வேலை செய்கிறது என்று சொன்னால் அவருடைய அவிசுவாசம், பயம், சந்தேகம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன் சொன்னால் வேதம் சொல்வது, இயேசு கடலின் மீது நடந்து வருகிறதை பார்த்து பேதுரும் கூட இந்த சீடர்கள் பயந்தார்கள். இது ஆவேசம், இது பூதம், பிசாசு என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் என்று சொன்னார். உடனே பேதுருக்கு ஒரே விசுவாசம். நீர் என்று சொன்னார்,
நானும் கடல் மீது நடந்து வரபடி எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னார். வா என்று சொன்னார். இயேசுவை பார்த்தான். கடலின் மீது வெட்டாம் தரை மீது நடப்பதை போல் நடந்து போனான். எப்பொழுது ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள், அலைகள், கொந்தளிப்பு, கடலில் அந்த இருளை பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை நான் முழுகி போகலாம் என்று சொல்லி சந்தேகம் வந்த உடனே அவன் முழுக ஆரம்பித்தான். அப்பொழுது இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வருகிறபடியாக பிசாசுடைய கூர்மையான ஆயுதங்கள் சந்தேகம், பயம், அவிசுவாசம், இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடியால் தான் இன்னும் இவைகள் எங்களை ஒருவேளை தாக்கி விடலாம் என்று சொல்கிற அவிசுவாசத்தினால் தான் இப்பேற்பட்ட ஆவிகள் சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களையும் தாக்குகின்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் பாஸ்டர், பிசாசின் கிரியைகள் அந்த அமாவாசையில் அதிகமா செயல்படுதுங்க உண்மையா? ஏன்னா இப்ப நிறைய பேர் அதை நம்பிட்டு அதுக்காகவே காரியங்கள் செய்யறாங்க. ஒரு பிசாசின் காரியங்கள் அந்த நாட்களில் விசேஷமா இருக்குதா இல்லையா? அது மனிதன் இன்னும் தெளிவடையாம இருக்கிறதுனால அதை செயல்படுதா? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியிலே நடக்கிறார். அடுத்து தம் சிலரை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னா ஒளியின் ராஜ்யமுடைய ராஜ்யம். அப்படின்னு சொன்னா அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு நம்மை அழைத்து வந்தவர் அவர். அப்படின்னு சொன்னா இந்த உலகமானது இருளினால் சூழப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அந்த மக்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார். கண்கள் பார்க்காதபடிக்கு அவருடைய பார்வையை அற்று போகத்தக்கதாக செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்தகாரம், அந்த பயங்கரமான அந்தகாரம், இருள் இந்த பூமியை முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது அந்த ஒரு காரியமே நேரிட்டது. பூமி எங்கும் சில மணி நேரம் அந்தகாரம் சூழ்ந்தது. சூரியன் நட்சத்திரம் காணப்படாதபடிக்கு இருள் சூழ்ந்தது என்று சத்திய வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தின் மேல் பாவம், அக்கிரமம், அசுத்தம், அருவருப்பு என்பது ஒரு காரிருள். அந்த காரிருள், பாவம் என்ற காரிருள் இந்த உலகத்தை நிரப்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கண்களை திறந்து பார்க்காதபடிக்கு அவர்கள் குருடர்களாய் வாழ்கிறார்கள். எப்பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் கடந்து வரும்போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறார்கள். ஒன்று மட்டுமல்லாமல் ஒளியின் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். பிசாசு என்று சொன்னால் இருள், பாவம் என்று சொன்னால் இருள். அப்படி என்று சொன்னால் இருளும் இருக்கிறது இந்த பூமியிலே, ஒளியும் இருக்கிறது. நாம் ஒளிக்கு சேர்ந்த பிள்ளைகளாய், ஒளியின் ராஜ்யத்துக்கு சேர்ந்த பிள்ளைகளாய் நாம் கண் திறந்து எல்லாவற்றையும் பாவம், பரிசுத்தம், தேவன் என்ற காரியங்களை பார்க்கத்தக்கதாக தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நாம் ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடியா நமக்கு எல்லாவற்றையும் நாம் சாதாரணமாக பார்க்கிறோம். ஆனால் இருளின் ராஜ்யத்துக்குள் இருக்கிற பிசாசுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஜனங்கள் அவர்கள் கார் இருளிலே இருக்கிறார்கள். ஒன்று மட்டுமல்லாமல் இந்த பிசாசின் கிரியைகள், அந்தகார ஆவிகள் இருளுக்கு சம்பந்தப்பட்டபடியால் இருளின் நேரத்தில், இருட்டு நேரத்தில் தான் பிசாசுடைய ஆட்சிகள் அதிகமாகிறது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் இந்த மாந்திரிகத்தை செய்ய, பிசாசுகளை அழைக்க அவர்கள் முன் வருகிறார்கள். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த பிசாசு தாக்குற காரியங்கள் எல்லாம் பகலிலே தாக்குறது நினைக்கிறோம். இரவு நேரத்தில் தான் பிசாசுடைய ராஜ்யம் அதிகமாய் பலமாய் கிரியை செய்கிறது. அதுக்கு காரணம் இரவு நேரத்துல மட்டுமே அதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, பகல் நேரத்தில் அது இருக்கிறது இல்லை. நிச்சயமா என்று சொன்னால் மந்திரவாதிகளை குறித்து நாம் சொல்லிக்கிறோம். அதாவது பயங்கரமான இருட்டிலே, அதாவது அமாவாசை வரும்போது தான் மந்திரவாதிகள் மந்திரம் செய்கிறார்கள் சொல்லி. அப்படின்னு சொன்னால் ஒரு நட்சத்திரனும் ஒரு சந்திரனும் எந்த ஒளியும் இல்லாத கார் இருள் இடத்துல, கார் இருள் இருக்கிற இடத்துல தான் மந்திரவாதிகள் மந்திரம் செய்வார்கள். லைட்டை போட்டுட்டு மந்திரம் செய்ய மாட்டாங்க. நம்ம எதைய சாட்சிகள் குறித்து பார்க்கிறோம்.
தொட்டன மந்திரவாதி அவர் மந்திரம் செய்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான இருளிலே பெரிய வெளிச்சம் வந்தது. வெளிச்சத்தை போடுறது யார், இந்த வெளிச்சம் எப்படி வந்ததுன்னு கேட்கும் போது ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இருளின் ராட்சமானது இருளுக்கு சம்பந்தப்பட்டபடியால் இருளின் நேரத்துல தான் ஆதிக்கம் அதுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட நேரமாய் காணப்படுகிறது இருள். ஆனபடிதான் பிசாசின் மாந்திரிக கிரியைகள், இப்பேற்பட்ட பிசாசுடைய காரியங்கள் அதிகபட்சம் செயல்பட இந்த இருளின் நேரத்தில் தான் காரணமா இருக்கிறது. அப்போ பிசாசானவன் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார். நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பிசாசின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது ஜெயிக்கிறதுக்கு பலன் இருக்கு. பிசாசானவன் இந்த பூமியில தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. இப்போ பூமி கர்த்தர் இயேசு கிறிஸ்து லூசிபர் விழுந்து போகும்போது அவனோடு கூட தேவ தூதர்களும் சேர்ந்து விழுந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெய்வ தூதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தெய்வ தூதர்கள், அவங்க எந்த இடத்துல எப்படி செயல்படுறாங்க? சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கும்போது பிசாசு உலகத்தை 7 மலைகள் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மட்டுமல்லாமல் 333 கோடி தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் பார்க்கும்போது அதிகமான பிசாசின் ஆட்சியும் ஆதிக்கம் இருக்கிற தேசம் நம்முடைய தேசம் தான். உங்களுக்கு சாதாரணமான சில உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். வெளி தேசத்துல, அதாவது வெளிநாட்டில அவங்க இசைக்கருவிகளை வாசிக்கிறாங்க, டான்ஸ் பண்றாங்க, நம்ம போல டான்ஸ் பண்றாங்க. ஆனால் அவர்கள் இசைக்கருவிகளை வாசித்து அவர்கள் டான்ஸ் பண்ணுகிறாங்க. ஆனா இந்தியா தேசத்தில் நாம் என்ன பண்றோம்? இசைக்கருவிகளை வாசித்து, மியூசிக் வாசித்து டான்ஸ் பண்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இளையராஜா எடுத்த படம் நடிக்கிறாரு, கரகாட்டக்காரன் சொல்லி ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த படத்துல இந்த பம்பை, உடுக்கு, இப்பேற்பட்ட சில, அதாவது அவர்கள் வழிபடுகிற இசை கருவிகள் அவர் அதாவது ஆராதித்து அவர் தேவர்களை ஆராதிக்கும் போது பயன்படுத்துகிற கருவிகள் தான் இது. பம்பை என்று சொல்லுவாங்க, உடுக்குன்னு சொல்லுவாங்க. இவருடைய காரியங்கள் இவைகளை பயன்படுத்தும் போது அவர்கள் படத்தை கடந்து போன மக்கள் ரொம்ப பேர் சொன்னாங்க, என்ன இடத்துல சொன்னாங்க, இந்த பாட்டு பாடி இந்த இசைக்கருவிகளை பம்பை மற்றும் உடுக்கு இதை வாசிக்கும் போது அங்கிருந்து அநேக பட்சம் ஜனங்கள் மீது ஆவிகள் அங்கே தியேட்டர்லேயே ஆடுகிறது. அந்த படத்தை பார்க்க முடியல, எல்லாருமே ஆவிகள் ஆடுதுன்னு சொல்றாங்க. அதுபோல என்னுடைய அனுபவம், நான் ஒரு இசையில ஓரளவுக்கு ஞானத்தை முழுமையை பெற்றோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு இசை ஞானம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது வெளி தேசத்தின் வெளிநாட்டின் இசைக்கருவிகளை வாசிக்கும் போது பிசாசுகள் சந்தோஷமாய் ஆடுகிறது குறைவு. நம்முடைய தேசத்தின் இசைக்கருவிகள், இந்திய தேசத்தில் காணப்படுகிற இந்த இசைக்கருவிகள் பம்பை, உடுக்கு என்று சொல்ல இப்பேற்பட்ட இசைக்கருவிகளை வாசிக்கும் போது பிசாசுகள் உல்லாசமாய் ஆடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் வெளி தேசத்தின் இசைக்கு மயங்கி போவதை பார்க்கிலும் இந்தியா தேசத்தின் இசைக்கு பிசாசுகள் மயங்கி சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ பாஸ்டர், ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தி காட்டினா மாற்றங்கள் வந்துடுமா? அப்போ இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், மிஷனரிமாரெல்லாம் கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டியிருந்தோம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் பின்தங்கிதான் இருக்கிறாங்க, இன்னும் கட்டப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன்? அதாவது தலைமுறைகளை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து, அதாவது வெளிப்படுத்த விசேஷத்தை சொல்கிற, ஆதிலிருந்து அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் இருக்க குறை உண்டு என்று சொல்கிறார். ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆதியிலே காணப்பட்ட சபை இப்பொழுது லவோதிக்கே சபைக்கு சொல்லுகிற கடைசியாக 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்கிறார் சொன்னா, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஆனபடியால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆரம்ப நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நடந்த நடைமுறை, அதை அப்படியே சீடர்கள் அப்படியே பின்பற்றினாங்க. அதுதான் சொல்கிறார், ஆதியிலிருந்து அன்பு என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக நேசித்து இயேசுவை போலவே அவர்கள் ஜனங்களுக்கு தங்களை வெளிப்படுத்தினார். கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்கும்படி யூதாஸ் இஸ்கரியோத்து ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வரும்போது யூதாஸினிடத்தில் அவர்கள் பேசி யூதாஸுக்கு பணம் கொடுத்தார், 30 வெள்ளிக்காசு. ஏன் கொடுக்க வேண்டும்?
இயேசு கிறிஸ்து ஃபெமிலியர் ஃபிகர், அவர் எல்லாருக்கும் பிரபலமானவர். இவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஜாதி ஜனங்கள் எல்லோருமே அவரை தெரிந்து கொண்டிருந்தார்கள். இவர் தான் இயேசு என்று சொல்லி மறுபடியும் ஏன் 30 வெள்ளிக்காசை கொடுத்து இயேசுவைகளுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யூதாசத்தில் அவர் சொல்லியிருக்க வேண்டும். நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், என்ன காரணம்? ஏன்னா அவங்களோட அவங்க இருந்ததுனால, அப்படி அவருடைய சுபாவம் அவங்கள வெளிப்படுத்துறதுனால அப்படி இருந்ததுனால நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய நடவடிக்கை, அவருடைய சுவாபம், அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ தம்மை, இயேசுவோடு இருந்த அவர்கள் சிலர் அத்தனை பேரும் இயேசுவை போல் மாறிவிட்டார்கள். ஆனபடியால் தான் இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று கடந்து வந்த அந்த ஜனங்களுக்கு ஒருவேளை இயேசு இவரா இருக்கலாம் அவரா இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்தது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் அவர்கள் அப்படியே பின்பற்றி இயேசுவின் மாதிரிகளாய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுதான் ஆதில் கொண்ட அன்பு. இப்பொழுது தலைமுறைகள் கடந்து வர 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 ஜனங்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அனலும் இல்லை குளிரும் இல்லை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மறுபடியும் உங்களை பார்த்து கேட்கிறேன். அனல் என்று சொன்னால் என்ன, குளிரல் என்று சொன்னால் என்ன? அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று சொல்ல காரணம் என்ன? அது அனலனா ரொம்ப சூடு, ரொம்ப அந்த மாதிரி இருக்காங்க. அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பா இருக்காங்க. அனல் எதை குறிப்பிடுகிறது சொன்னால் பரிசுத்தம், நடவடிக்கை, கிறிஸ்துவின் சுவாபங்கள், புதிய வாழ்க்கை, புதிய பிறப்பு, புதிய மாற்றம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். அவர் பரிசையே வேத பார்வை குறித்து சொல்கிறார். புளிப்பு அப்பத்துக்கு, புளிப்பு மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கா இருக்க வேண்டும். புளிப்பு மாவு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ப இயேசுவின் அண்டை நான் ஒரு 100 சுபாவங்களை, ஒரு 100 பின்பற்ற வேண்டிய அம்சங்களை நான் தெரிந்து கொண்டு நினைத்துக் கொள்ளுங்கள். 2 பழைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில் இருந்த பிசாசின் சுவாபங்கள், உலகத்தின் சுவாபங்கள், ஜென்மத்தின் சுவாபம் 2 இருந்தா போதும். இந்த புளிப்பு அந்த முழுமையான வாழ்க்கையை புளிக்க செய்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல சுவாபங்களை, நல்ல குணலட்சணங்களை இது கெடுத்து போடுகிறது. அதற்காக தான் வேதம் சொல்றது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியது. ரட்சிக்கப்பட்ட பிறகு முழுமையாய் பழைய மனிதன் மரித்து, பவுல் சொல்கிறான், சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்டிருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அப்படின்னா பழைய மனிதன் முழுமையாக அழிந்து போனான், மரித்து போனான், அடக்கம் பண்ணப்பட்டான், மரித்து என்று சொல்லி அர்த்தம் தான் ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம், ரட்சிப்புக்கு அர்த்தம். அப்பொழுது பழைய சுவாபங்கள் அப்படியே வருகிறது. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று சொல்லும் போது உலகத்தின் சுவாபங்கள், உலகத்தின் குணலட்சணங்கள், நீ உலகத்தோடு இருக்கும் போது உலகத்தின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறாய். ஆண்டிடத்தில் வரும்போது, பரிசுத்த சமூகத்தில் வரும்போது, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வரும்போது நீ அனலை, பரிசுத்தத்தை தரித்துக் கொள்கிறாய். நீ அங்க போனா அப்படி இருக்கிற, இங்க வந்தா இப்படி இருக்கிற. இந்த 2 குணலட்சணங்கள், 2 அனலும் குளிரும் 2ம் உனக்குள்ளே கலந்திருக்கிறபடியா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன், நீ வெதுவெதுப்பா இருக்கிறாய் என்று சொல்லு. அப்படின்னு சொன்னா அந்த ஆதிலிருந்த அன்பை இந்த சபையானது, ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் சேர்ந்துதான் சபை. இந்த சபையானது ஆதிலிருந்த அன்பை விட்டு இப்பொழுது வேறு பக்கமாய் திரும்பி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஆதியிலே சபையானது உலகத்துக்குள்ளே இருந்தது, இன்றைக்கு உலகமானது சபைக்குள்ளே வந்திருக்கிறது. இதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஊழியத்தில் கடந்து வரும்போது, ஆதி காலத்தின் ஊழியத்தை பார்க்கும்போது அவர்கள் தியாகம், பரிசுத்தம், விட்டு கொடுத்துதல், மன்னிப்பு, இரக்கம், தங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களை பகிர்ந்து கொடுத்தார்கள். தனக்காக, தங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை. முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்தது.
அப்போஸ்தலருடைய காலத்தில் என்ன வந்ததோ, தசமபாகங்களை காணிக்கைகளை விற்ற பணங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்கள் அண்டை போட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து புசித்தார்கள், பகிர்ந்து அனுபவித்தார்கள். அது ஆதின் அன்பு. இன்றைக்கு சுயம் என்பது அதிகமாய் ஆளுகை செய்கிறது. அவருடைய வீடுகளை, மனைவிகளை, குடும்பங்களை விற்று இயேசுவை பின்பற்றினவர்களாய் தன்னை வெறுத்து இருந்த எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் தேவனுக்காக வந்தார்கள். இன்றைக்கு நாம் ஊழியத்தில் வரும்போது நாம் என்ன நடக்கிறோம் சொன்னால், ஊழியத்தில் மாற்றங்கள் இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். என்ன மாற்றம்? 2 ஊழியக்காருக்கு, ஒரே ஸ்தாபனத்தில் 2 ஊழியக்காருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 5 கோடி ரூபாய் வந்துச்சு அந்த ஸ்தாபனத்துக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், 5 கோடி ரூபாவை பலவிதமான ஊழியங்களுக்கு உபயோகப்படுத்தும்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினார். இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாராம், இல்ல இல்ல, ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னே என்னை உயர்த்துகிறார். சொன்ன ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்ல, பார்வைக்கு காரு, பங்களா எல்லாவற்றும் என்னை உயர்த்துகிறாரு. இதுக்காக நான் 5 கோடிக்கு ஒரு கார் வாங்குறேன், ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லா ஜனங்களும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா. இன்னொரு ஊழியக்காரர் சொன்னா இதை பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த 2 ஊழியக்காரர் ஸ்தாபனத்தை விட்டு பிரிந்து போனார்கள். ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்ன வந்துச்சுன்னா, ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஜனங்கள், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம், அதாவது கிறிஸ்தவ ஊழியர்கள் சபையானது அப்படியாக நினைக்கிறது. மட்டுமல்லாமல் ஜனங்கள் இன்றைக்கு முக்கியமா எதிர்பார்க்கிற காரியம் என்ன வந்துச்சுன்னா, கிறிஸ்துவின், அதாவது அவருடைய உபதேசத்தின்படி நடக்க வேண்டும், இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும், இயேசுவை போல் நான் மாறிட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் நினைப்பதில்லை. ஒரு ஊழியக்காரை பார்க்கும்போது ஊழியக்கார இடத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன இருக்கிறது? அவருடைய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரா? பெரிய சபை இருக்கிறதா? பெரிய கார் இருக்கிறதா? பல தேசத்துக்கு போறாரா என்பதை, அவருடைய ஸ்தான மானங்களை இன்றைக்கு இருக்கிற உலகமானது, நம்முடைய சபையானது பார்க்கிறது ஊழியக்காரத்துல. ஆனபடியால் தான் ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் இருந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, என்னுடைய ஸ்தானம் இன்னும் உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி சாரீரிக விதத்தில் ஜனனுடைய பார்வைக்கும் பார்க்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தில் நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தியாகம், இன்னும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஜனங்கள் என்னை மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும், அப்படி சுபாவத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஊழியர்கள் மிகவும் குறைவா இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஊழியர்களிடத்தில் தங்கியிருக்கிற விசுவாசிகளும் அவர்களை கைவிட்டு வேறு இடத்துக்கு கடந்து போக காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை அவர்கள் பார்ப்பதில்லை. வெளிரங்கமான தோட்டத்தில் சபை வளரவில்லை, ஆத்துமாக்கள் வரவில்லை, புதிய கார் வாங்கவில்லை, பழைய சவுண்ட் சிஸ்டம் தான், பழைய சேரு, பழைய ஊழியக்காரன் சொல்லி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இவருக்கு இல்லை. ஆனபடியால் இவர் ஜெபிச்சு எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரப்போகிறது? எனக்கும் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல போனால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆண்டது ஊழியக்காரர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற மேல் தோற்றமான சில காரியங்களை பார்ப்பது தான் இதுக்கு பிரதானமான காரணமா இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப உலக மக்கள் கூட இப்ப பாக்குறவங்க ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்கறதுக்கு அதிகமா பிரியப்படுறது இல்லை. எங்க அற்புத அதிசயம் அதிகமா நடக்குது. ஏன்னா மனுஷனுடைய இப்ப எல்லாருடைய இதுவும் அப்படிதான் இருக்கு. எங்க அற்புத அடையாளம் நடக்குது, உடனே எங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு விடுதலை, இன்ஸ்டன்டா ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா மனுஷனிடத்துல இருக்கு. கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்துக்கணும், வேதத்துல உள்ள ரகசியம் அறிஞ்சுக்கணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க? கட்டப்பட்டதுனால, இல்ல பிசாசு அவங்களை அதை அறிய விடாதபடி தடுத்து வச்சிருக்கிறதுனால. நிச்சயமா அதுக்கு காரணங்கள் அநேக இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் தான். நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, நம்முடைய அதாவது சிந்தனைகள், அதாவது நம்முடைய ஊக்கம், நம்முடைய எண்ணங்கள் எதிர்மேல் இருக்கிறது சொன்னால் ஆவிக்கு விதத்து நான் வளர வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நினைப்பதை பார்க்கிலும் அதிகமாக நாம் நினைப்பது என்ன சொன்னால், ஜனங்களுக்கு முன்னே
நான் செய்கிற ஊழியத்தில் மாற்றங்கள், உயர்வுகள், மேன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஒன்று. அடுத்து, இதுக்கு பிசாசு ஒத்துழைக்கிறபடி, பிசாசு இயேசு கிறிஸ்துவிடத்தை பார்த்து சொன்னது, உலகத்தின் வைபவங்களை, மகிமைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சில விதத்தில் நாம் பிசாசோட சில விதத்தில் ஒத்து உழைக்கும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அதை பிசாசு அந்த கேள்வி எழுப்பினான். ஆனால் உண்மையாய் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு எந்த ஒத்துழைப்பும் ஜனங்களுக்கு மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில் நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவருடைய பார்வையில் நம்முடைய ஊழியம், நம்முடைய அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி அவருடைய பார்வையில் பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஜனங்களை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைய மக்கள் நினைக்கிறார்கள். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கீங்க. ஊழியக்காரரே அதனுடைய சுபாவங்களையும் அதே கரெக்டா கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் மக்களுக்கு அறிவிக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது தேவனுடைய சுபாவம் எது, தேவனுடைய அன்பு எது, எது கனிகள், எது வரங்கள் எதுன்னு அவங்களுக்கு தெரியல. வேறுபடுத்தி காட்டலன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்களோ, என்ன பார்வைக்கு இருக்குதோ அதுதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க எதை பாக்குறாங்களோ அதை நம்புறாங்க. அப்போ ஊழியக்காரர் மேல தப்பா இல்ல விசுவாசிகள் மேல தப்பா? விசுவாசிகள் மேலும் தவறு இருக்கிறது. அதாவது பலவீனங்கள் இருக்கிறது. ஊழியக்காரர் மத்தியிலும் பலவீனங்கள், விசுவாசிகள் மத்தியிலும் பலவீனமா இருக்கிறது. என்ன சொன்னா, விசுவாசிகள் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, பரலோகம் கடந்து போவது, தேவனோட சஞ்சரிப்பது, பரிசுத்தத்தில் நீதியில் தேவனோட சஞ்சரிக்கணும், தேவனுடைய சுவாபத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய அதிகபட்ச எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன நினைக்கிறதுனா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும், இப்படி உயர்த்தப்பட வேண்டும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த சம்பள உயர்வு எனக்கு கிடைக்கப்படணும் என்று சொல்லி விசுவாசிகளும் நினைக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள் சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பரலோகம் போக வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லா ஊழியக்காரர்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள். ஆனால் என்ன நினைக்கிறார்கள் சொன்னா, ஜபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயங்கள் நடக்கும் போது ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் வருவார்கள் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் அற்புதங்கள் நடக்காத அந்த பட்சத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சபை விட்டு சபை திசை திரும்பி அங்கு இங்கும் ஓடி அலைகிறார். இதுதான் காரணம். என்ன நேயர்களே, இதுவரையிலும் நீங்க கேட்டிருந்த இந்த வார்த்தைகளில் அநேக வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வாரத்துல தொடர்ந்து புதிய கேள்வியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.